Hi friends, welcome to our channel. In Easter, எல்லாருக்கும் happy Easter. நான் வந்து ஈஸ்டருக்கு லஞ்ச் வீடியோ எடுக்கல. ஈஸ்டருக்கு இல்ல லஞ்ச் வீடியோ நம்ம எப்பவும் வைக்க தான் திருப்பி வைப்போம். சாம்பார், அவியல், பச்சடி அப்படி வச்சதே திருப்பி வைப்போம். அது காரணம் வீடியோ எடுக்கல. ஏன்னா நம்ம என்னதோ ரீயூஸ்டு கண்டென்ட்னு சொல்லுன்னு அப்போ அது என்னென்னு கரெக்டாக எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஒருவேளை போட்டு அதை திருப்பி போடுறதா இல்லை வேறு யாருக்கெങ്കിലും வீடியோ போடுறதா அது ஒன்றும் எனக்கு கரெக்டாக தெரியலை. அப்போ அது காரணம் நான் நினச்சேன், சரி நமக்கு லஞ்சு பண்ணு அது எடுக்கண்டான்னு லஞ்ச் பண்ணி முடிஞ்சு நான் இந்த தடவை ஈஸ்டர் வந்து பெருசாக ஒன்றும் அப்படி பண்ணவே இல்லை. சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். சிம்பிளான நிறைய கூட்டெல்லாம் பண்ணலை. அப்போ இப்போ நான் வந்து எல்லாம் பண்ணி வச்சுட்டு மார்க்கெட்டுக்கு போய் குறை காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு இப்போ வீட்டில் வந்ததே உள்ளோ. இனி சாப்பிட போகிறேன். அப்போ நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். அப்போ லஞ்ச் என்னென்னு பார்ப்போமா. அதுக்கு முன்னே எனக்கு இனி ஒன்று பப்படம் பொரிக்கணும். அதுக்கு வேண்டி இப்போ ஆயில் ஹீட் பண்ண வச்சுருக்கேன். பப்படம் பொரித்து சாப்பிடணும். இதோட பாயசம் ஒன்றும் வைக்கல, டைம் கிட்டலை. காரணம் எங்களுக்கு இங்கே சண்டே தான் மார்க்கெட்டுக்கு போகணும் எல்லாம் வாங்கக்கு. அப்போ மார்க்கெட்டுக்கு போகணும், வீட்டில் எல்லாம் பார்க்கணும். அப்போ அது காரணம் சிம்பிளாக தான் இந்த இடம் முடித்தேன். அப்போ பார்க்கலாமா என்னென்னு. அப்போ நான் சிம்பிளாக தான் முடித்தேன். கிச்சன் கூட இன்னும் க்ளீன் பண்ணவே இல்லை. சோறு, இது வந்து மாட்டுறச்சி. நான் ஏன் மாட்டுறச்சி இங்கிலீஷில் சொல்ல தமிழில் சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இது வந்து யாரும் சாப்பிட மாட்டேன்னா எனக்கு ஹிந்திக்கார சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னு. அப்போ அவங்க இது தெரிஞ்சால் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. அப்போ அவங்க யாரும் சாப்பிட மாட்டேன். இது பெரிய ஒரு குற்றமாட்டாக்கு நார்த் இந்தியாவில் சொல்லி அது இது சாப்பிடுது. அப்போ அது காரணம் அது நான் அப்படி சொல்லுதேன் மாட்டுறச்சி. அது அடுத்து வந்து நம்மள சாம்பார், அடுத்து பச்சடி, இவ்வளோ தான். இனி பப்படம் பொரிக்கணும், இவ்வளோ தான். அடுத்து இனி கிச்சனை க்ளீன் பண்ணணும். அப்போ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எனக்கு ஈஸ்டர் செலிப்ரேஷன். பாயசம் வைக்கணும், இனி ஈவினிங் வைப்பேன். சில வேலை ஈவினிங் வைப்பேன். அப்போ நான் இப்போ சாப்பிட போகிறேன். இப்போ காட்டுதேன். இங்கே வருங்க பரோட்டா. இது கடையில் வாங்கினதேன். இங்கே வந்து ஷானுன்னு சொல்லண்டா நான் சொன்னேன். நாங்கள் எங்கள் வீட்டில் யாரும் நோயம்பு இருக்கல. அப்போ ஷானு மட்டும் நோயம்பு இருந்தா நான்வெஜ் ஒன்றும் சாப்பிடல 40 நாள். அப்போ அவள் சொன்ன அவளுக்கு நோயம்பு தீர்த்தான்னு அவளுக்கு பரோட்டா வேணும்னு. அப்போ நான் இங்கே நினச்சேன், சரி அவளுக்கு விருப்பப்படி அவளுக்கு அனுக்கு மட்டும் 5 பரோட்டா வாங்கி வந்திருக்கேன். இப்போ இது பரோட்டையும் மட்டரச்சி வச்சு அவங்க சாப்பிடுவேன். அப்போ அப்படி நாங்கள் சோறு சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ஈஸ்டர் எல்லாம் செலிப்ரேட் செய்துட்டு ஈவினிங் பார்க்கில் வந்திருக்கோம். கொஞ்சம் வாக்கிங் வந்தது. அப்போ நான், அனு, ஷானு, அங்கே ஒரு பாட்டி இருக்குது. அது வேறு பாட்டி இருக்குது. அப்போ பார்க்கில் கொஞ்சம் நேரம் வந்து இருக்கலான்னு இருக்கான். கிளைமேட் இப்போ நல்லா ஈவினிங் நல்லா இருக்கும். மத்தியான டைம் பயங்கர சூடு, வெளியே ஒன்று வர மாதிரி இல்லை, நல்ல சூடாச்சு. இங்கே பார்க்க ஒன்று காட்டட்டா. இதுதான் இங்கே உள்ள பார்க்கு. பிள்ளை எல்லாம் விளையாடி நிற்கணும் குழந்தைகள். இங்கே ஊஞ்சல், இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது. அப்போ ஈவினிங் இங்கே வந்து இருந்தால் கொஞ்சம் நல்ல கிளைமேட்டு நல்லா இருக்குது. அப்போ கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். இப்போ நிறைய பேர் இதே மாதிரி வந்து இருப்பினும் சேரெல்லாம் நிறைய போட்டிருக்கு. சேர் போட்டு அதில் இருக்கணும். இப்போ மெதுவாக நடந்து வீட்டுக்கு போயிட்டே இருக்கோம். இனி வீட்டில் போயிட்டு காட்டுதேன். இப்போ ஒரு வழியாக நாங்கள் வீட்டில் எடுத்தியாச்சு. சாயன்னு மட்டும் நினைக்காதீங்க, ஜூஸ் குடிச்சிட்டேன். ஜூஸு டயர்டாக நடந்து வாக்கிங் செய்து குறைய தூரம் நடந்தான். நான் நினச்சேன் நடக்கண்டான். அப்போ நான் நினச்சேன், சரி சும்மா வந்து அவன் குறை தூரம் இப்படி பார்த்தீங்களா, ஒரு கிளாஸ் ஜூஸ் எடுத்தால் கூட எனக்கு கிடைக்காது இந்த வீட்டில். உடனே அதை வாங்கிட்டு போயார். அப்போ இனி எனக்கு டின்னர் பண்ணணும். என்ன டின்னர் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக என்ன பண்ணலான்னு.